இன்னைக்கு நம்ம கையில ஒரு ஒரு செம்ம சோர்ஸ் இருக்கு. ஆமா, இது சாதாரண சோர்ஸ் இல்ல. 1942ல அறிஞர் அண்ணாதுரை புத்தர பத்தி எழுதின ஒரு கட்டுரை. ஆனா நாம பார்க்க போறது அந்த கட்டுரையே இல்ல. அதோட விமர்சனத்த. சரியா சொன்னீங்க. அந்த கட்டுரைய கிழிச்சு தொங்க போட்டு ஒரு விமர்சனத்தை தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். கட்டுரையோட பேரு புத்த பகுத்தறிவின் கட்டுக்கதையும் அரசியல் உண்மைகளும். ஆமா, இது வெறும் விமர்சனம் மட்டும் இல்ல. அண்ணாதுரையோட வாதங்கள ஒவ்வொன்னா உடைக்கிறது மூலமா எந்த ஒரு சித்தாந்தத்தையும் மதத்தையும் நாம எப்படி எடை போடணும்னு ஒரு புது அளவுகோலையே முன்வைக்குது. அப்படியா? ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அளவுகோல் மாதிரி தெரியுதே. ஆமா, இந்த அலசல் முடியும் போது அது உங்களுக்கும் புரியும். அருமை. அப்போ இந்த அலசல் முழுக்க நாம அந்த அளவுகோலை நோக்கிய ஒரு பயணத்துல தான் இருக்க போறோம். சரி, எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்? ஆரம்பிக்கலாம். ஓ, அந்த உரையாடல் பகுதி தானே? அதேதான். அண்ணாதுரை ஒரு கற்பனையான உரையாடல உருவாக்குறார். சித்தார்த்தர் ரொம்ப சோகமா இருக்கிறத பார்த்துட்டு அவரோட நண்பர் கேக்குறார். என்னன்னு கேக்குறாரு? சித்தார்த்தரே, உங்களுக்கு என்ன கூற? புகழ்பெற்ற மன்னனின் மகன் நீங்கள். அழகிய மாளிகை, சிங்கார தோட்டம், மயிலின் சாயல் கொண்ட மனைவி, செல்வ குழந்தையெல்லாம் இருக்கு. அப்புறம் ஏன் அந்த முகவாட்டம் அப்படின்னு கேக்குறார். இதுக்கு சித்தார்த்தர் சொல்ற பதில் தான் அந்த கட்டுரையோட உயிரேன்னு சொல்லுவாங்க. ஆமா, நண்பா, என் வாழ்க்கையின் வசீகரத்தை ஒரு வாட்டம் வதைக்கிறது. என் மலரணையில் ஒரு சீரும் நாகம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. கேட்கவே ஒரு மாதிரி இருக்குல்ல. மலரணையில் சீரும் நாகமா? ஆமா. அப்புறம் அந்த நாகத்துக்கு 4 தலை இருக்குன்னு விளக்குறார். 4 தலையா? அது என்னென்ன? வறுமை, மப்பு, அதாவது அறியாமை, பின்ன நோய், அப்புறம் மரணம். வறுமை, அறியாமை, நோய், மரணம். சரி. இந்த 4ஐயும் பார்த்த பிறகு அந்த வாழ்க்கை படுக்கையில படுக்கவே மனசு வரலைன்னு சொல்லி இதுல இருந்து விடுபடுற வழிய கண்டுபிடிக்க போறேன்னு கிளம்புறார். இதுதான் அண்ணாவோட கற்பனை. ஆனா ஒரு நிமிஷம். இந்த உரையாடல் கொஞ்சம் நாடகத்தனமா இல்லையா? ம் வீட்டை விட்டு ஓட முடிவு பண்ணின ஒருத்தர் இப்படி நண்பர்கிட்ட வந்து கவிதை பேசிட்டு இருப்பாரா? மனைவியோட வாழ தைரியம் இல்லாதவன்னு உலகமே சொல்லுமேன்னு யோசிக்க மாட்டாரா? நீங்க கேக்குறது தான் நம்ம மூலத்தோட முதல் புள்ளி. அத யதார்த்தமா இல்லன்னு சொல்லிட்டு அதை விட ஆழமான ஒரு கேள்விய முன்வைக்குது. என்ன கேள்வி அது? ஒரு பகுத்தறிவு சார்ந்த கேள்வி. ஒரு அரசன் தன் நாட்டுல வறுமையையும் நோயையும் பார்த்தா அத சரி செய்ய தன் அதிகாரத்தை பயன்படுத்தணுமா? இல்ல எல்லாத்தையும் விட்டுட்டு சாமியாராக போகணுமா? இதுதான் கேள்வி. ரொம்ப நேரடியான கேள்வி. ஒரு அரசன் செய்ய வேண்டிய வேலை அதுவான்னு கேக்குது. மிகச்சரியா. இந்த விமர்சனக் கட்டுரை இன்னும் ஒரு படி மேல போய் கேக்குது. சரி, அவர் புத்தரான பிறகுதான் என்னாச்சு? ஆமா, அதுக்கப்புறம் நாட்டுல வறுமை ஒழிஞ்சு போச்சா? தேனும் பாலும் ஓடுச்சா? ஒண்ணும் இல்லையே. அது மட்டும் இல்ல, அந்த 4 தலை நாகத்தையும் பிரிச்சு மேயுது இந்த விமர்சனம். அது எப்படி? பாருங்க, வறுமைய உழைப்பால வெல்லலாம், அறியாமைய கல்வியால போக்கலாம். சரி. ஆனா மூப்பு, நோய், மரணம் இத யாராலையாவது ஜெயிக்க முடியுமா? முடியாது. அது வாழ்க்கையோட ஒரு பகுதி. கரெக்ட். இதை ஏத்துக்காம இதுக்கு பயந்து இல்லறத்தை துறக்கிறதுங்கிறது உழைக்க சோம்பேறித்தனம் படுற ஒருத்தன் ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுக்கிற மாதிரி தான் அப்படின்னு ரொம்ப கடுமையா தாக்குது. அப்போ சித்தார்த்தர் தன் கடமையிலிருந்து தப்பிச்சு ஓடினார்னு இந்த மூளை வாதிடுது. ஆமா, ஒரு தனிநபர் தன் யதார்த்தத்தை எதிர்கொள்ள தவறுனது ஒரு சித்தாந்தம் எப்படி அரசியல் யதார்த்தத்தை எதிர்கொள்ள தவறும் என்பதுக்கு ஒரு முன்னோட்டம் மாதிரி இருக்கு இல்லையா? எக்ஸலண்ட் பாயிண்ட். நீங்க சரியா இணைச்சிருக்கீங்க. ஒரு தனிநபர் தப்பி ஓடுறது போலவே ஒரு சித்தாந்தமும் கடினமான அரசியல் உண்மைகளை விட்டுட்டு ஒரு கற்பனையான ஸ்வர்க்கத்தை மட்டும் பேச முடியுமாங்கிறது தான் அடுத்த கேள்வி. ஆமா, அண்ணாதுரை தன் கட்டுரையில அணியும் கேக்குறாரு இல்லையா? ஆமா, அவர் கேக்குறார், புத்த மதம் இந்தியாவிலே இடம் பெற்றிருந்திருப்பின் நாட்டு நிலையும் மக்கள் நிலையும் இப்போது இருப்பதை போலவா இருந்திருக்குமா அப்படின்னு ஒரு ஏக்கத்தோட கேக்குறார். உத்தருக்கு பிறகு ஆரிய அரவம் மறுபடியும் விஷத்தை கக்கிடுச்சுன்னு சொல்றார். ஒரு நிமிஷம், அந்த ஆரிய அரவங்கிற சொல்ல அவர் எந்த அர்த்தத்துல பயன்படுத்துறார்? பிராமணியத்தோட ஆதிக்கத்தையா? ஆமாம், திராவிட இயக்க பார்வையில அந்த சொல் பிராமணிய சனாதன ஆதிக்கத்தை குறிக்க பயன்படுத்தப்பட்டது. சரி. பௌத்தம் அந்த ஆதிக்கத்துக்கு எதிரான ஒரு புரட்சிகர சக்தியா பார்க்கப்பட்டது. ஆனா இந்த கேள்விக்கு நம்ம மூலம் ஒரு நேரடியான பதிலடிய கொடுக்குது. என்ன சொல்லுது? கொஞ்சம் அறிவோட சிந்தித்திருந்தால் பௌத்தம் கோலோச்சும் மாடுகளில் அதன் லட்சணம் என்னவென்று பார்த்திருப்பார்னு சொல்லுது. இது ஒரு முக்கியமான புள்ளி. ஏன்னா திராவிட இயக்கத்தின் பார்வையில பௌத்தம்ங்கிறது ஒரு முற்போக்கான சமத்துவமான சக்தி. ஆனா இங்க அதோட இன்னொரு முகம் காட்டப்படுது. ஆமா, எந்த நாடுகளை இந்த மூலம் உதாரணம் காட்டுது? அண்ணாதுரை இந்த கட்டுரையை எழுதின அதே காலகட்டத்துல பௌத்தம் பெரும்பான்மையா இருந்த இலங்கை, பர்மா, இன்றைய மியான்மர். ஆமா மியான்மர், அந்த நாடுகளை சுட்டி காட்டுது.
அங்கே நடந்த பௌத்த பயங்கரவாதம் தமிழர்களை எப்படி நாட்டை விட்டு விரட்டி அடிச்சது, படுகொலை செஞ்சது, நாடற்றவர்கள் ஆக்குச்சுன்னு இந்த மூலம் நினைவூட்டுது. அப்போ அண்ணாவோட கேள்விக்கு மூலத்தோட பதில் என்ன? இந்தியாவுல பௌத்தம் இருந்திருந்தா நாடு சுர்க்கமா மாறி இருக்காது. சொர்க்கமா மாறியிருக்காது. மாறாக ஏற்கனவே இங்க இருக்கிற மதச்சண்டைகளோட இது 5வதா சேர்ந்திருக்கும். ஓ, தன் பங்குக்கு பிரிவினையை வளர்த்துருக்கும். இதுக்கு சிங்கள பௌத்தம் பக்கபலமா இருந்திருக்கும். இதுதான் நடந்திருக்குமே தவிர எந்த ஒரு அற்புதமும் நடந்திருக்காதுன்னு அடிச்சு சொல்லுது இந்த விமர்சனம். சரி. ஒரு சித்தாந்தம் அதிகாரத்துல இல்லாத போது ரொம்ப சமத்துவமா பேசும். ஆனா அதிகாரம் கைக்கு வந்ததும் அதோட குணம் மாறிடும்னு சொல்ற மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட அப்படிதான். ஆனா ஒரு நிமிஷம், இதுல ஒரு மாற்று கருத்தும் இருக்குமே. எல்லா பௌத்த நாடுகளும் அப்படி இல்லையே. நல்ல கேள்வி. அந்த மாற்று கருத்தையும் இந்த மூலமே எடுத்து வைக்குது. அப்படியா? அண்ணாதுரையோட கட்டுரை வெளியான அதே விடுதலை பத்திரிகையில சில நாட்களுக்கு முன்னாடி அறிவியலும் புத்தரும்னு ஒரு கட்டுரை வந்திருக்கு. அதை இந்த விமர்சனம் குறிப்பிடுது. ஓ, அது என்ன சொல்லுது? அந்த கட்டுரையின் வாதம் இதுதான். பௌத்தத்தை ஒரு வாழ்க்கை நெறியா, ஒரு அறிவியல் பூர்வமான தத்துவமா எடுத்துக்கிட்ட ஜப்பான், கொரியா, சீனா, தைவான் போன்ற நாடுகள் முன்னேறிடுச்சு. சரி. ஆனா புத்தரை கடவுளாக்கி மதமா மாத்தின இலங்கை, மியான்மர் போன்ற நாடுகள் மதச்சிக்கல்கள்ல தவிக்குது. கேட்பதற்கு இது ரொம்ப நியாயமான வாதம் மாதிரி தெரியுது. ஆமா, மேலோட்டமா பார்த்தா அப்படிதான் தெரியும். மதத்தை அறிவியலா பார்த்தா வளர்ச்சி, கடவுளா பார்த்தா வீழ்ச்சி. ரொம்ப எளிமையா சரியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா நம்ம மூலம் இந்த வாதத்தை முழுக்க முழுக்க பித்தலாட்டம்னு சொல்லி நிராகரிக்குது. ஓ, ஏன் அப்படி? ஒவ்வொன்னா அது ஏன் தவறுன்னு விளக்குது. முதல்ல சீனாவை எடுத்துக்குவோம். சரி. சீனா ஒரு கம்யூனிஸ்ட் நாடு. அங்க பௌத்தம், கிறிஸ்தவம், இஸ்லாம்னு எல்லா மதங்களையும் ஒடுக்கியதால தான் மதச்சண்டை இல்ல. அது உண்மைதான். திபெத்திய பௌத்தர்களை சீன அரசு என்ன செய்யுது, உய்குர் முஸ்லிம்களை என்ன செய்யுதுன்னு பார்த்தாலே தெரியும். சீனாவின் வெற்றிக்கு பௌத்தம் காரணம்னு சொல்றது எவ்ளோ பெரிய பொய்யுன்னு. சரி. சீனா ஒரு தனிப்பட்ட உதாரணம். அரச பயங்கரவாதம் இருக்கு. ஆனா ஜப்பான், தென்கொரியா, தைவான் நிலைமை என்ன? அங்கே வருவோம். அங்க ஏன் மதச்சண்டைகள் பெரிசா இல்ல? அவங்க பௌத்தத்தை அறிவியல் பூர்வமா பாக்குறதால தானா? இல்ல, அதுக்கு காரணம் அவங்களோட அணுகுமுறை இல்ல, அவங்களோட வரலாறு. வரலாறு எப்படி காரணமா இருக்கும்? இந்த விமர்சனம் என்ன சொல்லுதுன்னா, அந்த நாடுகள்ல மத போட்டி, அதாவது ரிலிஜியஸ் காம்படிஷன் இல்ல. அதுதான் உண்மையான காரணம். மதப்போட்டி இல்லையா? ஆமா, பௌத்தம் அந்த நாடுகளுக்குள்ள பரவனப்போ அங்கே ஏற்கனவே இருந்த பூர்வகுடி மதங்களை அது ஒழிச்சு கட்டி இருக்கலாம், அல்லது தன்னோட முழுமையா இணைச்சுக்கிட்டு இருக்கலாம். உதாரணமா ஜப்பான்ல பௌத்தம் அங்கிருந்த ஷின்டோ மதத்தோட கலந்துடுச்சு, அதை அழிக்கல. கரெக்ட். காலப்போக்குல அங்கே ஒரு மதரீதியான மோதலுக்கு பதிலா ஒரு விதமான ஒருங்கிணைப்பு உருவாகிடுச்சு. அதனால போட்டிக்கு இடம் இல்லாம போச்சு. மிகச்சரி. ஆக ஒரு மதம் மட்டுமே பெரும்பான்மையா, கேள்வி கேட்க ஆளில்லாம இருக்கிற எந்த நாட்டிலும் பெரிய மத சிக்கல்கள் இருக்காது. இது ஒரு வரலாற்று நிகழ்வு. அவங்க பௌத்தத்தை அறிவியல் பார்வையா பாக்குறதால வந்த அற்புதம் இல்ல. இதுதான் நம்ம மூலத்தோட வாதம். அப்போ இலங்கை, மியான்மர்ல இருக்கிற பிரச்சனைக்கு காரணம் அவங்க புத்தரை கடவுளா பாக்குறது இல்ல? நிச்சயமா இல்ல. பிரச்சனை மத ஆதிக்கத்துல இருக்கு. மத ஆதிக்கமா? ஆமா, அங்கே பௌத்தம் மற்ற சிறுபான்மை மதங்களான ஹிந்து மதம், இஸ்லாம், கிறிஸ்தவம் மேல ஆதிக்கத்தை செலுத்த நினைக்குது. அது சகிச்சுக்க மறுக்குது. ஓ, ஒரு மதம் இன்னொரு மதத்தை அடக்க நினைக்கும் போதுதான் சிக்கலே உருவாகுது. ஆக பிரச்சனை பார்வையில இல்ல, அதிகாரத்துல இருக்கு. இப்ப புரியுது. அண்ணாதுரையோட வாதங்கள் எல்லாத்தையுமே இந்த மூலம் கேள்விக்குள்ளாக்குது. ஆமா, ஒவ்வொன்றையும். சித்தார்த்தரோட துறவரம் பற்றிய கற்பனையா இருக்கட்டும், பௌத்தம் இந்தியாவுல இருந்திருந்தா என்ன நடந்திருக்குங்கிற யூகமா இருக்கட்டும், அறிவியல் பௌத்தம்ங்கிற கருத்தா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நிராகரிக்குது. முடிவா ரொம்ப கூர்மையான ஒரு கேள்வியோட இந்த விமர்சனம் முடியுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, அது கேக்குது. பௌத்தத்தின் முகவர்களாக பேசும் திராவிட இயக்கத்தினர் ஈழத்தமிழர்கள் பிரச்சனைக்காக சக சிங்கள பௌத்தவாதிகளிடம் பேசி ஒரு தீர்வை காண உதவினார்களா? அதுக்கு பதில் இல்லை. இல்லை. இந்த விமர்சனத்தோட உச்சகட்டமா நம்ம ஆரம்பத்துல பேசின அந்த அளவுகோல ஒரு விதியாவே முன்வைக்குது. ஆமா, நீங்க சொன்னீங்க. அதுதான் இந்த முழு அலசலோட மையப்புள்ளின்னு. ஆமா, சொல்லுங்க, அது என்ன விதி? மூல சொல்லுது, ஒரு மதத்தின் யோக்கியதையை தெரிந்து கொள்ள அது சிறுபான்மையாக இருக்கிற இடத்தில் அதன் லட்சணத்தை பார்க்கக்கூடாது. ஓகே. பெரும்பான்மையாக இருக்கிற இடத்தில் என்ன லட்சணத்தில் உள்ளது என பார்க்க வேண்டும். வாவ், இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அளவுகோல். ஆமா, அதாவது அதிகாரம் இல்லாதபோது ஒரு சித்தாந்தம் பேசுகிற சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் நம்பாதே. அதிகாரம் கைக்கு வந்த பிறகு அது எப்படி நடந்து கொள்கிறது என்பதை வைத்துதான் அதை மதிப்பிட வேண்டும். எக்ஸாக்ட்லி.
இந்த அளவுகோலின்படி பௌத்தம் பெரும்பான்மையாக இருக்கிற நாடுகள்ல அதோட உண்மையான முகத்தை கவனிக்க தவறியதால ம், இந்த விஷயத்துல குருவான ஈவே ராமசாமியும் சரி சிஷ்யரான அண்ணாதுரையும் சரி முட்டை மதிப்பெண் வாங்கி தோல்வியடைந்து விட்டனர்னு இந்த மூலம் தன் தீர்ப்பை எழுதுது. ஆக ஒரு வரலாற்று ஆளுமையின் கருத்தை விமர்சிப்பதோடு நில்லாமல் ஒரு சித்தாந்தத்தை, ஒரு மதத்தை, ஒரு இயக்கத்தை எப்படி மதிப்பிடுவதுன்னு நமக்கே ஒரு புதிய கருவியை கொடுத்திருக்கு இந்த மூலம். ஆமா, இது உங்களுக்கு ஒரு சிந்தனையை தூண்டலாம். எப்படி? இந்த மூல மதத்தை மதிப்பிடு பயன்படுத்தும் இந்த அளவுகோலை, அதாவது சிறுபான்மையாக இருக்கும்போது அதன் நடத்தைக்கும் பெரும்பான்மையான பிறகு அதன் நடத்தைக்கும் உள்ள வித்தியாசத்தை வைத்து மதிப்பிடுவதை நாம மற்ற விஷயங்களுக்கும் பொருத்தி பார்க்க முடியுமா? அரசியல் சித்தாந்தங்களுக்கு பொருத்தி பார்க்கலாமா? நிச்சயமா. எதிர்க்கட்சியா இருக்கும்போது ஒரு மாதிரி பேசிட்டு ஆளுங்கட்சியானதும் வேற மாதிரி நடந்துக்கிறாங்களா? சமூக இயக்கங்கள் ஆரம்பத்துல ஒரு நோக்கத்துக்காக போராடி சக்தி வந்ததும் பாதம் மாறி போகுதா? கரெக்ட். ஏன் பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கூட இத பொருத்தி பார்க்கலாமே. அதிகாரம் யாரிடம் இருந்தாலும் அவர்களை மதிப்பிடுவதற்கு இது ஒரு பயனுள்ள கண்ணோட்டமாக இருக்குமா? இத பற்றி நீங்க யோசித்து பாருங்க.